ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, நம்ம கடந்த ஒரு 2 நாட்களா, இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து ஏப்ரல் 14லேருந்து நம்ம டெய்லி ஒரு லெசன் டெஸ்ட்டு, அப்படி ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து டெய்லி ஒரு லெசன் டெஸ்ட்டு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு நாட்கள் வந்து நம்ம டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரோம். ஸோ வெற்றிகரமாக நம்ம 2 தேர்வுகளை வந்து முடிச்சாச்சு. சரியா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்தோம். ஸோ 2வது டெஸ்ட்டில் நம்ம இந்திய பொருளாதாரம் நேற்று நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்சர் கீயும் நான் குரூப்பில் வந்து போட்டுட்டேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தேர்வு இன்னும் முடிக்காதவங்க, சரியா? டெஸ்ட் 1 வந்து அட்டன் பண்ணீங்க, டெஸ்ட் 2 வந்து அட்டன் பண்ணாதவங்க இன்னைக்கு மதியத்துக்குள்ள அட்டெண்ட் பண்ணிட்டு உங்களோட மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ ஒரு டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு ஆர்வத்தோட அட்டெண்ட் பண்ணுறது, வேகமாக அட்டெண்ட் பண்ணுறது, வீடியோஸ் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறது முக்கியம் கிடையாது, சரியா? ஸோ எல்லா டெஸ்ட்டும் வந்து நீங்கள் கண்டினியூஸாக அட்டெண்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு சின்ன விஷயமா தெரியலாம், சரியா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிகப்பெரிய விஷயங்களுக்கு ஒரு மூலதனமா இருக்கும், சரியா? ஸோ அதனால கம்பல்சரி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க பாதி படிச்சிருந்தாலும் பரவால்ல. இல்ல காவாசி படிச்சிருக்கேன். இல்ல நான் நல்லா படிச்சிருக்கேன். ஓகேவா? நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் பரவால்ல. டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தான் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க, கொஸ்டின் எப்படிலாம் வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும். நீங்க டெஸ்ட்டே அட்டெண்ட் பண்ணாம டைரக்ட்டா எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின பார்த்தோனே நீங்க பயந்து, நீங்க சரியாவே எக்ஸாம் பண்ண மாட்டீங்க, சரியா? ஸோ அந்த பயத்த போக்கணும். புரியுதா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைவ் டெஸ்ட் சீரிஸ். ஸோ அதனால கண்டிப்பா தயவு செஞ்சு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கட்டாயம் அட்டெண்ட் பண்ணணும், சரியா? பேட்ச் ஸ்டூடண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இது வந்து கம்பல்சரி. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ கேட்ட மாதிரி நம்ம கமெண்ட்ல யார் யாரெல்லாம் மார்க் போடுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ 5, 6 டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பர்சனலா ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து கேட்க ஆரம்பிச்சுருவோம், ஓகேவா? ஸோ அதனால யாருமே வந்து இத அசால்ட்டா எடுத்து வீடியோஸ் வந்து வராது, நம்ம முன்னாடி உள்ள மாரி சொல்லுவாங்க, வீடியோஸ் வந்து வராது, அந்த மாரிலாம் எதுவும் எடுத்துக்கிறாம கவனமா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வீடியோஸ் வந்து கம்பல்சரி வரும், சரியா? ஸோ அதில எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தொடர்ந்து படிங்க. யாரும் வந்து அசால்ட்டா இருக்காதீங்க. டெஸ்ட் வந்து வராது அப்படிங்கிற மாரி அசால்ட்டா இருக்காதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டுக்கு மத்திய அரசு, ஓகேவா? ஸோ இந்தியன் பாலிட்டியிலேருந்து நம்ம மத்திய அரசு அப்படிங்கிற பாடம் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ மத்திய அரசு நம்மளுக்கு 10த்ல கவர் ஆகும், சரியா? ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ நேத்து வந்து இந்திய பொருளாதாரம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட்டே வந்து அட்டெண்ட் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ இன்னைக்கு நைட் 9:30 மணிக்கு நம்மளுக்கு என்ன டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு 10த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து, ஓகேவா? ஸோ 10த் ஸ்டாண்டர்ட் மட்டும் பார்த்தா போதும். ஃபுல்லா வந்து பார்த்துருங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 40 கேள்விகள் இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு 9:30 மணிக்கு வந்து தேர்வு இருக்கும், சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லபடியா படிங்க. டெஸ்ட்ட வந்து கன்டினியூஸா அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும்னா, அதுக்கு இந்த டெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு ஒரே வழி, ஓகேவா? டெஸ்ட் போட்டா மட்டும் தான் உங்களால எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்ண முடியும், சரியா? அத மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து படிங்க. ஒரு சில பாடங்கள் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு டைம் தேவைப்படும், சரியா? ஸோ 1 நாள்ல முடிக்க முடியாது. 1 நாள் தேவைப்படும், 2 நாள் தேவைப்படும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நீங்க அத முடிச்சுட்டு டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிருங்க, ஓகேவா? அட்டெண்ட் பண்ணிட்டு அடுத்த பாடத்துக்கு வாங்க, சரியா? இல்லையா, நீங்க பாதி படிச்சதோட அட்டெண்ட் பண்ணிட்டு, மீதி எப்படிலாம் கேள்விகள் வந்திருக்கு, நம்ம மீதி பாடத்த வந்து எப்படி எப்படிலாம் கவர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, திரும்ப ஒரு 1/2 நாள் டைம் எடுத்து அந்த பாடத்த கம்ப்ளீட் பண்ணிருங்க, ஓகேவா? நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், சரியா? நீங்க பண்ணணும்னு நெனச்சா 1000 வழிகள் இருக்கு. நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும்னு நெனச்சா 1000 வழிகள் இருக்கு, சரியா? ஸோ அதனால கண்டிப்பா இந்த டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணுங்க. இதுலருந்து உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். அது நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்காரும்போது உங்களுக்கு தெரியும், சரியா? கவுன்சிலிங்ல போய் நீங்க போஸ்டிங் வாங்கும்போது நான் சொன்ன இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்ப இத வந்து நெனச்சு பார்ப்பீங்க, ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ ஆல் த பெஸ்ட். நான் ரொம்ப நேரத்த எடுத்துக்க விரும்பல. நீங்க போய் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.